உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன நச்சி, யாருமே கை தட்ட மாட்டுதாக? அது எப்படி இல்லை கை தட்டுவாங்க? இல்லே வரும்பையில இந்த போட்டியில நீ கலந்துக்கணும்னா சேலையை சுத்திக்கிட்டு வளையல போட்டிக்கிட்டு வந்தாத்தான் உண்டு. அங்க பாக்கலையா போஸ்டர்? அந்த பாரு. தரு, ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்காக சேலையும் வளையும் வாங்கி வச்சிருக்கேன். கட்டிக்கிட்டு வந்து கம்ப சுத்து. இரு சனியா, எடுத்துட்டு வா. இது கட்டிக்கிட்டு போய் சிலம்பம் சொத்து. இந்த நக்கல சுண்டி எரிஞ்சான்னு பைய சேலை வீசின கையோட வந்துரும் பாத்துக்க. இலை 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 வெறும்பையில பெத்தவனே, அவன் என்ன செய்வான்? இல்ல இது பொம்பளை பிள்ளைகளுக்கான சிலம்பாட்ட போட்டி. இது ஒன்லி ஃபார் லேடிஸ். அதான் இவன் சேலையை கொடுத்தான். இவன் வெறும் சேலையை மட்டும் கட்டினா பத்தாது, தாடி மீசையும் வலிச்சிட்டு வந்து நிக்கணும். அப்படியே வலிச்சிட்டு வந்துட்டு இவன் புடவை கட்டிக்கிட்டு வலையெல்லாம் போட்டுக்கிட்டா கூட இந்த இடத்துல அவனுக்கு இடம் கிடையாது. இங்க உள்ளார சேர்க்க மாட்டாங்க. இவனுக்கு வேணா சிலம்பல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இவன் வீட்டுக்கே போலாம். அங்க போய் நல்லா சுத்துன்னு சுத்தலாம். தங்கச்சி எல்லாம் நல்லா சேர்ந்து கைய தட்டுவாங்க. சவுந்தர பாண்டே, சிலம்பம் போட்டின்னு அறிவிச்சிட்டு இப்போ பெண்களுக்கான போட்டின்னு மாட்டிருக்கிய. எங்க இந்த சம்மு வந்து ஜெயிச்சு புடுவன்ட்டு பயந்து புட்டியோ? இல்லே சம்முவம் வேண்டாம் வேண்டாம். மேல பெரிய பெரிய அதிகாரிகள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனை பண்ணாம போயிடு. இப்ப இங்க போட்டி நல்லபடியா நடக்கணும். எனக்கு அடச்சி, பயந்து போய் போட்டியை மாத்திருக்க. இதுல உனக்கு வெக்கமா இல்ல? பயந்தாங்கோழி பயலுகளா. ஹெலே, உன் கூட மோதிரத்துக்கு இங்க யாருக்கும் தைரியம் இல்லல. அதான் நைட்டோட நைட்டா திட்டத்தையே மாத்தி புட்டாங்க. அம்புட்டு தொட நடுங்கி கேசுன. உன் பேரை சொன்னாலே அம்புட்டு பேரும் ஆடி போயிடுதாவல்ல. என்னங்க, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க வேண்டாமா? ஆரம்பிக்கணும்ல. ஆனா இந்த வெறும்பைய வந்து நானும் கலந்துக்குவேன்னு ஒத்த கால நிக்கான். ரொம்ப ஆசைப்பட்டா வர சொல்லுங்கயா. என் கூட மோதி பார்க்க சொல்லுங்க. பாப்பா, இது வாம் பிரச்சனை கிடையாது. பேசாம நின்று வேடிக்கை பார். இது நல்லா இருக்கா சொல்லி. ஏங்க, என்ன பார்த்தா பயமா இருக்கோ? தைரியமான ஆளா இருந்தா வந்து மோதி பாருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தா பாருமா சிலம்ப சுந்தரி, உன் கூட மோத நான் ரெடி. மோதி பாத்துருவோமா? வீரா, என்னடி இது? இதெல்லாம் நமக்கு தேவையா? உனக்கு எதுக்கு இந்த சிலம்ப கிளம்பலாம்? வேணாத்தா. எப்போ நீ சும்மா இருப்பா. இது என்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கான போட்டி தானே? அப்படிதானே பயத்துல மாத்தி வச்சிருக்காவ. எல வீரா, நீ கம்பு சுத்தி நாளாச்சு. இப்ப திடுதிடுப்புன்னு போட்டியில இறங்கினா உன்னால சுத்த முடியுமால? அண்ணா, நான் ஊன் வளர்ப்புன உன்னோட ஸ்டூடெண்ட். எத்தனை வருஷம் ஆனாலும் நீ கத்து கொடுத்த வித்த இன்னைக்கும் மறக்காது. போன்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புன. வீரா, கோட்டிக்காரி மாதிரி பேசாத. இது விளையாட்டுத்தனமா சிலம்பம் கத்துக்கிட்டேன். அதுக்காக இப்போ நிஜ போட்டியில மோதுவியா? ஆமாண்டி, வேண்டாம். எல்லாரும் இது வரைக்கும் கம்பு சுத்துறத நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் பயங்கரமா விளையாடுதாவோ. உனக்கு இதெல்லாம் வேணாம் வீரா.
இல்லே வீரா என் தங்கச்சில என் சிசிய அவ நான் உருவாக்குன சிலம்பா எப்படி ஆடுதான்னு நின்னு பாருங்க. இல்லை அண்ணா நீ போய் இறங்கி விளையாடல. சரிண்ணே. இல்லை அண்ணே. அத வீசல. இந்தானே இந்நாள் பிரசிடென்ட் சம்பவத்துடைய தங்கச்சி வீரா என்கிற வீரலட்சுமி இப்போ களத்துல இறங்கி விளையாடி இந்த போட்டியில ஜெயிக்க போதா. இந்த பெண் சிங்கத்துக்கு எல்லாரும் கை தட்டுங்க. இப்போ நடத்துங்கடா உங்க போட்டிய. இப்ப நீங்க தயாராகலாம். போட்டி தொடங்கட்டும். இப்போ முதல் ரவுண்ட் ஆரம்பமாக போகுது. இது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம்ல. போட்டியில ஜெயிச்சு அவங்க மூஞ்சில கரிய பூசிட்டு வாழ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
தேவையில்லாம இருந்த சான்ஸும் மிஸ் பண்ணிட்டியடா. சரி, நம்ம தூங்குவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம், ஒண்ணும் இல்ல இந்திரா. இதுங்கன்னா எப்ப பாரு ஜோடியாவே சுத்துதுங்க. ஏதாவது பண்றாங்களா? ஒண்ணும் புரியலையே. கௌதம், அப்பா இங்க வா. வா. ஏய் கௌதம், என்னடாச்சு கையில? ஒண்ணும் இல்லப்பா. அம்மாடி, என்னமாச்சு கையில? சொல்லுமா. மாமா ஒன்னும் இல்ல மாமா, பதட்டப்படாதீங்க. என்னமா சித்தி? தெரியலையே, பாப்போம். ஒண்ணு இல்ல, நான் தான் சொல்றேன்லப்பா. என்னப்பா நீங்க? என்ன சந்திரா? பாரு ஹேமா. ஐயோ ரத்தம். இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல சந்திரா. ஐயோ கௌதம், என்னடா ஆச்சு? அப்பா, சின்ன என்னாச்சு கௌதம் கையில? ஒண்ணும் இல்ல சித்தி. டேய், தயவு செய்து சொல்றா. டேய், அப்பா தான் கேக்குறாருல, என்னன்னு சொல்றா. என்னாச்சு? எங்க போய் அடிபட்டு வர நீ? மடி, நீ அது சொல்லேமா. என்னம்மா அது? மாமா, அது என்னாச்சுன்னா வந்து அப்பா, நான் தான் சொல்றேன்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வர வழியில பில்டிங்ல ஒரு கம்பி நீட்டிட்டு இருந்துச்சு. அந்த பக்கமா பேசிட்டே வந்தோம். அப்போ தெரியாம பட்டுடுச்சு. ஏண்டா, பார்த்து வரக்கூடாதடா. மாமா, நீங்க பதட்டப்படாதீங்க. சின்ன காயம்தான். நான் மருந்து போட்டேன்னா எல்லாம் சரியாயிரும். என்ன நீ பாட்டுக்கு சின்ன காயம்னு சொல்ற? 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க. அவனை பார்த்து கூட்டிட்டு வர மாட்டியா? என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ இந்திர வேணுனே கூட்டிட்டு போய் அடிப்படை வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பின்ன நீ இந்திரா கூட இவன் எப்ப போனாலும் இப்படிதான் வரான். இப்படிதான் மகளிர் குழுன்னு எங்கேயோ கூட்டு போய் அம்மா அடிபட்டு வந்தாங்க. இந்திராக்கு இதே வேலை. என்ன கதிர், நீங்களும் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் பேசாம அவன் தம்பிக்கு அவன் தானே பேசுவான். முதல்ல நீ இந்திராக்கு ஜால்ரா தட்டுறத நிப்பாட்டு. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா, ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன காயம்தான்ப்பா. வேணும்னே யாராவது இப்படி செஞ்சுப்பாங்களா? மருந்து போட்டா சரியாயிடும்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. சித்தி, விடுங்க. எப்பா, உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. உன் பாசத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்டா பேச மாட்ட? நீ இந்திரா கூட சேர்ந்து தெரியற வரைக்கும் ஒன்னும் உருப்பட போறது இல்ல. அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிப்பாரு. ஐயோ, பசங்களுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு என் அக்கா பார்த்து பார்த்து வளர்த்தா. இப்படி அடிபட்டுட்டு வந்தா சும்மா விட்டுருவாளா என் அக்கா? இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஜெயா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் இத பத்தி அவகிட்ட சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது மாமா? எதுக்கு மறைக்கணும் அக்கா கிட்ட? சும்மா நிறுத்துறாகினி. கொஞ்சமாவது உங்க அக்கா மேல பாசம் இருந்திருந்தா இப்படி பேசிட்டு இருப்பியா? குழந்தை இறந்து போனது, கௌதம் ஜெயிலுக்கு போனது, வெளியே பேரு கெட்டு போனது, இதெல்லாம் சேர்ந்து அவளை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ சார். டேய், செம்மடா, செம்ம பிச்சு உதறிட்ட. நான் சும்மா ஒரு கோடு தான் போட்டேன். ஆனா நீ அதுல 4 அடியில ஹைவேஸ் ரோடே போட்டடா. சார், எப்படி சார் நம்ம ஒர்க்கு? சும்மா நச்சுன்னு இருக்கா? செம்ம சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு போட்டோக்காக தான் நானும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைக்கிறத விட 10 டைம்ஸ் பெட்டராவே பண்ணிருக்கடா. சார், அதே போல கொஞ்சம் அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டுருங்களேன். டேய் 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 செல்லம், உனக்கு இல்லாததாடா இப்படி லட்டு மாதிரி ஒரு போட்டோ செஞ்சு கொடுத்துருக்க. நீ போனை வச்சதும் ஒரு SMS வரும் பாரு, அதுல தெரியும் உனக்கு எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்குன்னு. எஸ்எம்எஸ்ஸா? இத பாக்குறேன் சார். சார், அதுக்குள்ள நீங்க போட்டோ பார்த்து ரசிச்சிட்டுருங்க. சரிடா, சரி.
இது போதும், இது போதுமே. இந்திரா, உன் ஆட்டத்தை அடியோட ஒழிக்கிறேன். இத வச்சு உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. நான் சொன்னது போல. ஐயோ அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு. செஞ்சிருங்க. ஐயோ, மனசு உசுரோடவே இருக்க முடியாது போல இருக்கப்பா. என்ன வெயிலு. அப்பா, வாசப்படிக்கு போய் அம்மாவை வழி அனுப்பி விட்டு வந்ததுக்கு உங்களால முடியலையா? வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. டேய், என்னடா பண்ண சொல்ற? அடிக்கிற வெயில்ல கொஞ்ச நேரம் தான்டா வெளியே போய் நின்ன பாரு, அதுக்குள்ள இப்படி கருத்து போயிட்டேன். பா, இது உங்களுக்கே ஓவரா இல்ல? என்ன சம்பந்தி இருந்தாப்புல இருந்து சம்பந்தி அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க? அது வேற ஒண்ணும் இல்லை சம்பந்திமா. ஜெயாவோட கூட படிச்சவங்க திடீர்னு தவறிட்டாங்க. அதான் மனசு கேட்கல அவளுக்கு. ஒரே புலம்பல். அதான் உடனே கிளம்பிட்டா. அவளை பத்தி அவங்களுக்கு தெரியுமே. வெயில போய் நின்றுட்டு வந்தது, தாகம் எடுக்குது. தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். இந்திரா, வா. பாரா எப்படி மருமக. என்னங்க மாமா, மோர். இந்த மோர்ல நல்லா கொத்தமல்லி இஞ்செல்லாம் போட்டு நல்லா கூலிங்கா எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க. செம்ம போட்டோ. இந்திரா, நீ ஒழுக்கமானவ மாதிரி எப்படியெல்லாம் இமேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. அப்பா உனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல. இந்த போட்டோவை அப்பா கிட்ட கொடுக்குறேன். உங்க ஆசை மருமக தண்ணி அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறத பாருங்கன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். அப்போ உன்னோட இமேஜ் என்ன ஆகுதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு. ஸ்மார்ட் கேர்ல ஸ்மார்ட் கேர்ளு. இந்த வர. ஏ இந்திரா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, அந்த பாம்பு என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த ஃபயர் சர்வீஸ் வந்தாங்கல்ல, அவங்க அந்த பாம்பு புடிச்சிட்டாங்கல்ல. அந்த ஃபயர் சர்வீஸ் டீம் இன்ஸ்பெக்டரோட வெளியில போயிருக்காங்க. என்னது, போயிட்டாங்களா? அப்போ அந்த பாம்பு, அந்த பாம்பு சாமியார போய் கொத்தி இருக்கு. ஐயோ, என்ன சிவகாமி சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க பத்மா, அந்த சாமியாருக்கெல்லாம் ஒன்னும் ஆகல. அந்த ஆளு பாம்பை பிடிச்சு பையில போட்டுட்டு போயிட்டாரு. என்ன சிவகாமி நீங்க? பாம்பு சுவாமிஜியை கடிச்சதுன்னு நீங்க பாட்டுக்கு இவ்வளவு சாதாரணமா கூலா சொல்றீங்க? பின்ன என்ன பண்றது பத்மா, நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என் வீட்டுக்காரரும் என் அத்தையும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அபசகுணமா தெரியுது. ஆனா நீங்க இத அபசகுணம்னு சொல்றீங்க? என்ன பத்மா இப்படி பேசுறீங்க? கல்யாணத்துல உயிர் பலி ஆகுற அளவுக்கு நடந்திருக்கு. இத வேற எப்படி சொல்ல முடியும்? போச்சு பத்மா, எல்லாம் அபசகுணம் தான். ஆமா பத்மா மேடம், இங்க நடக்கிறதெல்லாம் சரியாவா இருக்கு? எனக்கு என்னமோ பெரிய ஆபத்துல போய் தான் இந்த கல்யாணம் முடியுமோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? அம்மா இப்பதான் கரெக்டான ரூட்டை பிடிச்சிருக்காங்க. ஆபத்தா? பத்மா, நான் சொல்றத நீங்க பதட்டப்படாம கேளுங்க. அம்மா, ஃபயர் சர்வீஸ் கிளம்பி போயிட்டாங்கம்மா.
என்ன சுவாமிஜியை தான் பாம்பு கொத்திருச்சு. அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நல்ல வேலைம்மா, தப்பா எதுவுமே நடக்கலம்மா. சரிம்மா, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிம்மா, பார்த்துக்கோங்க. சார் சார் உங்ககிட்ட பேசணும் தான் சார் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேடம், நான் தான் நகையை பொண்ணழைப்பு நடக்கும்போது போடுறேன்னு சொன்னேன்ல. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். சார் எந்த ஊர்லயாவது கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு வந்த பிறகு வெளியில இப்படி போய் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்குவாளா சார்? எங்கேயாவது இது நடக்குமா சொல்லுங்க சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முடிஞ்சிருச்சா? வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போறியா? கடைசியா ஒரு பரிகாரம் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான பரிகாரம். ஜோசியரையா, அது என்னன்னு சொல்லுங்க. நைட் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பரிகாரம்? விடிஞ்சாலும் பரிகாரம் பண்ணிதான் ஆகணும். எல்லாம் இவருக்காக தானே பண்ற. ஜோசியரையா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, இந்த 3வது பரிகாரம் தான் ரொம்ப முக்கியமான பரிகாரம். அதே சமயம் ரொம்ப கஷ்டமான பரிகாரமும் கூட. தீச்சட்டியே எடுத்துட்டேன், இதை விட என்ன கஷ்டமான பரிகாரம் இருக்கு? இந்த 3வது பரிகாரம் என்னன்னா, கோயில் பிரகாரத்தை சுத்தி உப்பு கொட்டிடுவோம். அதுல நீ முட்டி போட்டு கோவிலை சுத்தி வரணும். என்னது? உப்பு மேல முட்டி போட்டு கோயிலை சுத்தி வரணுமா? ஆமாமா, முழுசா சுத்தி வரணும். முடியலன்னு பாதியில எந்திரிச்சு வந்துட்டா அப்புறம் பரிகாரத்துக்கான முழு பலனும் கிடைக்காது. அப்புறம் வீட்டுக்காரருக்கு தான் பிரச்சனை. அது எப்படி உப்பு மேல முட்டி போடுறது? இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. ரியா ரொம்ப யோசிக்கிறா. இதுக்குதான் மீனாட்சி அக்காவை கூப்பிடணுங்கிறது. அண்ணி. என்ன தீபா? மீனாட்சி. போதும் தீபா, மீனாட்சியை கூப்பிடுன்னு சொல்ல போற அதானே? ஆமா. அவளை கூப்பிட வேண்டாம், இந்த ஒரு பரிகாரம் தானே, ரியாவே செய்வா. என்ன ரியா, செய்வல்ல? ஃபிட்டா நம்ம உடம்பு ரணகலமாக்கிடுவான் போல. என்ன ரியா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, செய்றேன். அப்புறம் என்ன தண்டனை? இல்ல சாரி, பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? வா. ஏ ரியா, பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குதே, அப்பா வலிக்குதே. ஐயோ வலிக்குதே. வலிக்குதா ரியா? ஆமா வலிக்குது. உனக்கு வலிக்க கூடாதே. நீ வந்து முட்டி போட்டு பாரு, வலிக்குதா இல்லையான்னு தெரியும். எனக்கு வலிக்கலாம், ஆனா உனக்கு வலிக்க கூடாது. என்னடி குழப்புற? இல்ல, ஆனந்த் சார் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா உனக்கு வலிக்காது. இத நான் சொல்லல, ஜோசியர் தான் சொன்னாரு. என்ன ஜோசியரையா, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். புருஷன் மேல உண்மையான அன்பு இருந்தா உப்பு குத்தினாலும் வலிக்காது. இவனுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி தானே அந்த சுறாவுக்கு கடலா இருக்கு. அத தூக்கி முன்ன பின்ன தெரியாத ஒரு கம்பெனில போட்டா நம்ம நினைச்சது நடக்க போகுது. சூப்பர் ஐடியா. நம்ம கம்பெனி லேபர்ஸ்க்கு கார்த்திய தெரியுங்கிறதுனால சப்போர்ட் பண்றாங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு புது கம்பெனிக்கு போய் அவரை வேலை செய்ய சொன்னா அவர் டப்பா டான்ஸ் ஆடிடும்.
அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாரும் அவரையும் ஒரு லேபரா தான் பார்ப்பாங்க, முதலாளியா பார்க்க மாட்டாங்க. எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அங்க நாம அவரை ஈஸியா ஜெயிச்சிடலாம். ரியலி இட்ஸ் குட் ஐடியா. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்கு. அதோட மேனேஜிங் டைரக்டர் ரம்யா விஸ்வநாதன். ரம்யா என்னோட காலேஜ் மேட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ சாதாரணமான பொண்ணு இல்ல, such a brilliant administrator. ஈகோனா ஈகோ, அப்படி ஒரு ஈகோ. ஐயோ, மேடம் கார் வர நேரம் ஆச்சு. இந்த செக்யூரிட்டி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஐயோ, மேடம் கார் வந்துருச்சு. இந்த செக்யூரிட்டி எங்க போனானே தெரியலையே. அவங்க வரப்ப கேட்டு திறந்துருக்கலன்னா அந்த கோவத்தை அன்னைக்கு முழுக்க எல்லார்கிட்டையும் காட்டுவாங்களே. நாமளே போய் கேட்டை திறந்துருவோம். ஆணவம், திமிரு, ஹெட் வெயிட் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம். Moreover, she is the most famous businesswoman in the country. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அரவிந்த், ஸ்ரீஜா தான் ஏதோ புத்தி கெடுத்தனமா பேசுறானா? நீ அறிவு கெடுத்தனமா பேசுற? மாறி சொன்ன மாதிரி குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுடா. குழந்தைய பத்தி தப்பு தப்பா பேசாத. ஏய் சூர்யா, கம் சூர்யா, வா. என்ன சூர்யா மாமா, பேக் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, பொம்மைங்க மாதிரி தெரியுது. எல்லாம் தேவி அம்மாக்கு தான். மாரி, இந்த பேக்ல குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த பேக்ல குழந்தைக்கு விளையாட்டு பொருள்லாம் இருக்கு. சரி, பரவாயில்ல சூர்யா. இந்த குழந்தைக்கே நீ இப்படி வாங்குறேனா, உன் குழந்தை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நீ எப்படி எல்லாம் வாங்கிட்டு வருவ? மாமா, இதுவும் என் குழந்தை தான் மாமா, பிரிச்சு பேசாதீங்க. சாரி மாரி. நாள் கூட இருக்க போற குழந்தைக்கு இவ்ளோ பாசத்தை காமிக்கிறீங்களே. 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தை மேல எவ்ளோ பாசத்தை காட்ட போறீங்களோ. அதுவும் அந்த குழந்தை தேவியத்தை வேற. சீக்கிரம் குழந்தை வீட்டுக்கு வரணும், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். முடியல சிஸ்டர், இந்த பொறி உருண்டை படுத்துற பாடு.
ஹாசினி தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வாயா. இப்ப எதனால திடீர்னு உங்களுக்கு தலை வலிக்குது? நீ பக்கத்துல இருக்கல, அப்புறம் தலை வலிக்காம என்ன பண்ணோம்? ஏய் சங்கரபாண்டி, போ போய் தேங்காய் வாயா. போ போ பொறி உருண்டை. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க. இவன் எதுக்கு இங்க வரான்? சார் வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. அப்பா யா சார், சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நம்ம போன மாசம் பேரக்ஸ் கம்பெனியோட டீலிங் முடிச்சிருந்தோம்ல சார். ஆமா, அக்ரிமெண்ட் எல்லாம் கூட சைன் ஆயிடுச்சுல்ல? எஸ் சார், இன்னைக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, ஃபைனலா நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நாங்க காஃபி. நாளையில இருந்து நம்ம கம்பெனியும் அவங்க கம்பெனியும் பிசினஸ் பார்ட்னர் ஆயிடுவோம். கங்க்ராச்சுலேஷன் சூர்யா. தேங்க்யூ டாட். சார் பேப்பர்ஸ்லாம் கொடுங்க. ஹஸ்னி, அவருக்கு ஒரு காஃபி. இல்ல சார், நோ தேங்க்யூ சார், வேண்டாம். ஆர் யூ ஷூர்? ஐ அம் ஷூர் சார். சார், இதை செக் பண்ணி பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாரி, இதுவும் இப்போ உன் குழந்தை மாதிரி தான். அதனால துலாபார காணிக்கைய தாராளமா செலுத்தலாம், ஒண்ணும் தப்பு இல்லம்மா. அது எப்படி மாமா? மாறி பெத்த குழந்தைய வச்சுதானே துலாபார காணிக்க கொடுக்கணும். அதுதானே மாமா சரி? யாரோ பெத்த குழந்தைய வச்சு நம்ம காணிக்க செய்யறதெல்லாம் சரியில்லை மாமா, ரொம்ப தப்பு அது. சிஸ்டர், உங்க ஆவியா அவன் மேலதான் இறக்கி இருக்குது. நீங்க பேச வேண்டிய டயலாக் எல்லாம் அவ பேசுறாளே. தப்பு சரியில்லை நீ பேசக்கூடாது, அதுவும் குழந்தைய பத்தி. அதுக்கு உனக்கு அருகதையும் கிடையாது, அனுபவமும் கிடையாது. பொறி உண்டை பேசுற பேச்ச பாத்தீங்களா? பாரு, குழந்தை இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் மாரி சூர்யாவோட குழந்தை தான். அதனால மாரி தாராளமா துலாபாரம் கொடுக்கலாம். அது எப்படிங்க? ஸ்ரீஜா சொல்றதுதான் சரி. வேற ஒரு குழந்தைய வச்சு பண்ணா அந்த சாமி ஒத்துக்குமா? சாமி ஏமாத்துறீங்களா? நல்ல மனசோட பண்ணா சாமி ஏத்துக்கும். மாரி, நீ பண்ணுமா. சரிங்க மாமா, எனக்கும் நீங்க சொல்றதுதான் சரின்னு தோணுது. இந்த குழந்தை இங்க இருக்கிற வரைக்கும் இது என்னோட குழந்தைதான். இந்த குழந்தைக்கு துலாபாரம் காணிக்க செலுத்தினா கண்டிப்பா அது என் குழந்தைக்கு செலுத்தின மாதிரி தான் ஆகும். மாரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிரலாம். வாங்க. ஹாய் செல்லம். என்ன சிஸ்டர், எதுக்காக இப்ப உள்ள கூப்பிட்டு வந்தீங்க? இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே தெய்வ சக்தி இருக்கா, இல்ல நான் அதை தொட்டா என் கை மட்டும்தான் எரியுதா? அதான் சிஸ்டர், எனக்கு ஒரே மர்மமா இருக்குது. இல்ல சங்கரபாண்டி, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உடனே ஒரு பாம்பு வந்துருது. அட என்ன சிஸ்டர், நீங்க குழந்தைக்கு மட்டுமா வருது? அவன் ஆத்தா மாரிக்காக கூட தான் பாம்பு வருது. நான் ஒரு சின்ன யோசனை பண்ணிருக்கேன் பாண்டி, அத நீ செய்யணும். சொல்லுங்க சிஸ்டர்.
ஓகே சிஸ்டர் டன். சீக்கிரமா போயிட்டு வா. அத வச்சுதான் இந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணணும். அப்படியே உங்க உத்தரவு சிஸ்டர். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. நாளை காடு காடா போய் அலையணும். போறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் வா 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 வீட்டுக்கு போலாம் வா வண்டி எடு. ஏய் ஒழுங்கா முடிவ சொல்றீ. ஏய் ஏய் வாந்தி வர மாதிரி இருக்கு வீட்டுக்கு போலாம் வா. ஏய் வா 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 வா. யாரா இது? ஐயோ டேய் வாமிட் வர மாதிரி இருக்குடா. சீக்கிரமா போயிட்டு கூட்டிட்டு போடா. சக்தி நீ எலெக்ஷன்ல போட்டி போட மாட்டே இல்ல? எனக்கு வயிறு என்னமோ பண்ணுதுடா. முதல்ல நீ வண்டி எடு. அத நீ அளவா குடிக்கணும். வாங்கி வாங்கி குடிச்சா வயித்த கலக்காம என்ன பண்ணும்? என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்ல. வாந்தி வருதா இல்ல வயித்த கலக்குதான்னு கேட்டேன். ஆமா எனக்கு ரெண்டுமே தான். ஏய் 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 அந்த சைடு திரும்பு. நீ வண்டி எடு வண்டி எடு. வண்டி எடுக்கிறேன். ஏய் கொஞ்சம் சீக்கிரம் போடா. முடிவு என்னன்னு சொல்லிட்டேன்னா நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போயிடுவேன். நான் இங்க வயித்து வலியிலயும் வாந்திலையும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இது ஒண்ணுதான் கேடா. சீக்கிரம் வண்டி ஓட்டுடா. சரி சரி கோவப்படாத போறேன். அப்பா நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. ஏய் ஏய் நில்றி. என்ன நீ பாட்டுக்கு முடிவு சொல்லாம போயிட்டே இருக்க? எலெக்ஷன்ல எங்க அம்மாவை எதிர்த்து நிக்க மாட்டேல? நிப்பேன். நான் கண்டிப்பா நிப்பேன். வேணும்னா உங்க அம்மாவை நிக்க வேண்டான்னு சொல்லு. மத்தவங்களை அடிச்சு உருட்டி மிரட்டுற மாதிரி என்கிட்ட நடக்க முடியாது. இந்த எலெக்ஷன்ல நான் உங்க அம்மாவை எதிர்த்து நிப்பேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அத்தை நான் வெற்றிக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கவா? இல்ல பூஜா நானே கால் பண்றேன். அண்ணி இதோ வெற்றியே வந்தாச்சு. என்னடா அவ என்ன சொன்னா? எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டானா இல்ல என்னை எதிர்த்து போட்டி போடுவேன்னு சொன்னாளா? சக்தி எலெக்ஷன்ல நிக்க மாட்டாமா? எலெக்ஷன்ல நிக்கலன்னு அவளே சொன்னாளாடா? அம்மா அவளை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அவ உங்களை எதிர்த்து நிக்க மாட்டா. நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்னி கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் சரியான டைம். அவங்களை தூக்கிட்டு போயிடலாம். ஓகே. என்னடா டேய் இங்க பாரு, இந்த மங்கி கேப்ப நம்ம போட்டு தான் போனோம். அப்படி போனாதான் அன்னைக்கு அவங்க நாம கெடுத்துறோம்னு தெரியாது. அட ஆமா இத மறந்துட்டோமே. நல்ல வேலை சொன்னா குடு. ஓகே சக்சஸ். நீங்க கணேஷ் சுரேஷ் முகர கட்ட. டேய் இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம யாருன்னு அன்னைக்கு தெரியாம இருக்கணும். டேய் காலங்காலமா தமிழ் சினிமால தாண்டா பண்றாங்க. அப்புறம் இந்த மங்கி கேப்புக்கான மரியாதையே போயிரும். நம்மோட நல்லா பண்றீங்கடா. சரி நம்ம போற காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இரு. ஓகே பாத்து போ. ஆல் தி பெஸ்ட்.
அட்ரா சக்க. பாத்து பத்திரமா வை, பத்திரமா வை. என்னடா சுத்துற? இருடா வைடா. ஐயப்பா. டேய் சொன்ன மாதிரியே கரெக்டா தூக்கிட்டு வந்துட்டீங்களேடா. அண்ணே தூக்கிட்டு வந்துட்டோம்ல, மிஷன் சக்சஸ். அதெல்லாம் சரிதான். ஆனா எதுக்குடா அப்படி அரிசி மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரீங்க? பாக்குறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குடா. அண்ணே சண்டன் வந்துட்டா கிளியாத சட்டை எங்கேயாவது இருக்கா? அதே மாதிரி தானே கடத்தல் வந்துட்டா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். அதான் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலிசமா இருக்கும். டேய் ரொம்ப வலிக்குது போல அண்ணனுக்கு மனசு. அண்ணி முகத்தை காட்டாதான் அண்ணன் சந்தோஷப்படுவாரு. ஓபன் பண்ணு. அண்ணன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னும் ஒரு சுத்து தான் நீ. ஒன்னு 2 3 அண்ணி. ஏய் யாரா அது? ஐ வலகாரி. ஐயோ அடச்சி எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்தீங்க? அது நான் இல்ல, இவன் தான் தூக்கிட்டு வந்தான். ஆமா நீ தானே தூக்கிட்டு வந்த அங்க இருந்து. நான் வந்து கோழி இறைச்சி தூக்கிட்டு வந்தேங்க. ஏய் எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? அடிச்சா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். என்ன பார்த்தா கோழி மாதிரி தெரியுதா? எந்த கோழிடா புடவை கட்டிட்டு இருக்கு? நல்ல மொளமாடு மாதிரி இருக்கேல, கண்ணு தெரியல உனக்கு? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்ம பிளான காலி பண்ணிடுவாங்க போல இருக்கே. ஷைலஜா குறுக்க புகுந்து குட்டைய குழப்பு. வாங்கம்மா. அக்கா நலந்தா ஏதோ எமோஷன்ல பேசுறானா? நீயும் ஏன் அவசரப்படுற? தமிழேந்தி எங்க போயிட போறா? எப்படியா இருந்தாலும் இங்க தானே வந்தாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல. இல்ல சித்தி, இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தவள இவ்வளவு நாள் பக்கத்திலே வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்தி இருக்கேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. இப்பவே தமயந்தியை பார்த்து உண்மை எல்லாத்தையும் சொல்லி அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. சைலஜா அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாள், அப்புறம் என்ன போட்டோ இல்லக்கா. இப்போ உனக்கும் நேரம் சரியில்லை, நலனுக்கும் நேரம் சரியில்லை. நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. அதனாலதான் சொல்றேன். சைலஜா தான் நேரம் சரியில்லைன்னு சொல்றால, அப்புறம் என்ன? கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்ல வேணா. அம்மா எனக்கு இந்த நேரத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீங்க வரதுன்னா வாங்க. நான் இப்பவே தமயந்தியை பார்த்தாகணும். நானும் வரேன். எவ்வளவு ட்ரை பண்ணியும் கேட் போட முடியலையே. இப்ப என்ன பண்றது? வாங்க மாமா. டேய் எதுக்குடா இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்லம்மா, நானும் கண்ட்ரோலா இருக்க ட்ரை பண்றேன். என்னால முடியலம்மா. தமயந்தி மெஸ்ஸ வித்துருவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி அவ வித்துட்டா ஏஜிஆர் கிட்ட இருந்து வாங்கவே முடியாதுமா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா. நீ ரோட்ட பார்த்து ஒழுங்கா வண்டியை மட்டும் ஓட்டுறா. சும்மா எதையாவது யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிக்காதடா. அம்மா எப்படிமா யோசிக்காம இருக்க முடியும்? என் மைண்ட்ல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே இப்ப தமயந்தி பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெடிச்சு செதறிடும் போல இருக்குமா. அட பாவி, இவ்ளோ நாளா உன் காலை சுத்தி சுத்தி வந்தவள கண்டுக்காமலே இருந்துட்டு இன்னைக்கு இவ்ளோ அவசரப்படுற? இது அவசரம் இல்லம்மா, தவிப்பு. 20 வருஷம் காத்திருப்பு இப்ப முடிய போகுதுன்னு தவிப்புமா. இத்தனை வருஷ தவத்துக்கு வரம் கிடைக்க போகுதுன்ற தவிப்புமா. அம்மா தமயந்தி இனிமே எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுமா. அவன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கணும். அதுக்கு முதல்ல அவளோட மெஸ் நிரந்தரமா அவ கைக்கு போகணும். எக்காரணத்தை கொண்டும் அது வேற யாரு கைக்கும் போகவே கூடாதுமா. டேய் முதல்ல போன் எடுத்து தமயந்திக்கு கால் பண்ணுடா. அவகிட்ட பேச வேண்டியதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்க. கால் பண்ணுடா முதல்ல. அட நீங்க வேறமா, நான் 100 தடவைக்கு மேல கால் பண்ணிருப்பேன். என்னைக்கும் இல்லாத அதிசயமா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. போச்சுடா, இது வேறயா? எதுக்கும் இன்னொரு தடவை கால் பண்ணி பாரு. ஏதாவது நெட்வொர்க் பிரச்சனையா கூட இருக்கலாம்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இரு பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? இல்லடி பெட்ரோல்லாம் இருக்கு. இது வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நீங்க கார்ல இருங்க, நான் போய் பார்த்து வந்துடுறேன். லைவ் லொகேஷன்ல கார் எங்க இருக்குன்னு பாத்துட்டியா? பாத்துட்டேன் ஜி. ஆப்போசிட்ல தானே வந்துட்டு இருக்கீங்க. ஆனா கார் மூவ் ஆகாம அங்கே நிக்கிற மாதிரி இருக்கு. யோ, அவங்க ரோடு கிராஸ் பண்ணி அனுப்புறேன். நீ அவங்களை கிராஸ் பண்ண விடாம வெயிட் பண்ணு. நான் சிக்னல் கொடுத்ததும் அப்புறமா வா. ஓகே ஜி. நீங்க சொல்லுங்க, நான் பக்கத்துலயே இருக்கேன். சரி. டேய், வண்டியை ஓரமா நிப்பாட்றா. அனி, என்னாச்சு கௌதம்? சாரி அண்ணி, என்ன பிரச்சனை என்னால கண்டுபிடிக்க முடியல. மெக்கானிக்கே தான் வர சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயோ, நீ என்ன சொல்ற? இப்ப எப்படி போறது? இந்த ஏரியால ஆட்டோ கிடைக்குமான்னு கூட தெரியலையே. அண்ணி ஏன் பதட்டப்படுறீங்க? ஏஜிஆர் சொன்ன இடம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான். அந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல 2 நிமிஷம் நடந்தா போதும். அவன் சொன்ன இடம் வந்துரும். சரி. ஆமா அண்ணி. அண்ணி நீங்க போங்க, நான் காரை ஓரம் போட்டு பின்னாடியே வந்துடுறேன். வாங்க நீ. என்ன ஜனி? போன் உள்ள மறந்துட்டேன், எடுத்துட்டு போறேன். ஓ, போன் ஆன் ஆயிடுச்சு கௌதம். சூப்பர் அண்ணி. நீங்க ஏஜிஆருக்கு ஃபோன் பண்ணி வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லுங்க. அவனும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாள. நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீ சீக்கிரமா காரை ஓரம் கட்டிட்டு வந்துரு. என்ன? ஓகே. சரிங்க அண்ணி. என்னங்க? ஹலோ நமிந்தி. ஹலோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா, தமன்னா இப்ப என்ன பிளான் தான் பண்ணிருக்கா? டேய், இத்தனை நாளா கூட இருந்து உனக்கு அவளை பத்தி தெரியலையே மனோ. சரி சொல்றேன். அந்த பூவை எப்படி கலர் மாத்துறதுன்னு முதல்ல யோசிப்போம். உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லு. யோசிக்கிறேன். வாமா தமன்னா. ஏய், எதுக்கு என்ன வர சொன்ன? மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டு கொல்லதான். என்ன சொன்ன? பயப்படாத. நீ பண்ற இந்த அசிங்கமான காரியத்துக்கு அத்தை தான் நான் செஞ்சிருக்கணும். இருந்தாலும் என்ன பண்றது, ஏதோ ஒண்ணு அத்தை செய்ய விடாம தடுக்குது. ஏன்னு தான் தெரியல. ஏய், என்ன நக்கலா போன் பண்ணி வான்னு சொல்லிட்டு பெரிய இவ மாதிரி மாடியில இருந்து தள்ளி விடுவேன்னு சொல்ற? என்ன கொழுப்பா? ஏய், உனக்கு இல்லாமையா இப்படி எல்லாம் வேலை பண்ணிருக்கிற? நீ அம்மா பெரிய கேடி. என்ன இங்க இருந்து குதிக்க சொன்னவதானே நீ? நீ போய் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா என்ன? ஆமா,
பொம்மி பொம்மின்னு கதை விட்டுக்கிட்டு ஒட்டு மொத்த வீடியோ ஏமாத்திட்டு இருக்கற. அதுக்குதான் உன்னை குதின்னு சொன்னேன். 2 நாளைக்கு முன்னால ஜஸ்ட் மிஸ். இல்ல உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறி இருக்கும். ஏய் ஏய் சும்மா நிறுத்து. ஜான்சி மேடம் அன்னைக்கு எனக்கு உண்மையை கண்டறிகிற டெஸ்ட் பண்ண மாதிரி உனக்கும் பண்ணிருந்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அசிங்கம்லாம் வெளியே வந்துருக்கும். ஃப்ராடுத்தனம் பண்றதெல்லாம் நீ, எனக்குள்ள இருக்கிற அசிங்கம் வெளியே வந்துருமா? பேசுபடி பேசுவ. எல்லாம் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. அப்போ இருக்கிறி உனக்கு. ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சுன்னு. அந்த மாதிரிதான் இருக்குது இப்ப நீ பண்றது. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளார வந்தேன்னு எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் தெரிஞ்சுது. நீ தாடிகாரனை கைக்குள்ள போட்டுக்க பார்த்து அவ சிக்கலானதும் பொம்மி அக்காக்கு டார்ச்சர் குத்துந்தவ தானே நீ. இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்? என்ன இதெல்லாம் எப்படா அவளுக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? இன்னும் நிறைய விஷயம் வெளியே வரும். வெயிட் வெயிட். ஹே ஃப்ராடு, உன்னை பிடிக்காதுன்னு சொன்னா செத்து போன பொம்மிக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குன்னு கதை கட்டுறியா? என்னது அது கதையா நிஜமான்னு ஒரு நாள் தெரியும் தம்மனா கண்ணு. சரி அதை விடு. ஆமா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணிருக்கிற? என்ன பிரச்சனையா? என்னது நான் அசிங்கமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கனா? என்னடி வளர்ற? நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ என்ன பார்த்து கேக்குறியா? நீதாண்டி சித்தார்த்தி ஏமாந்த நேரமா பார்த்து அவன் கிட்ட புள்ளைய வாங்கிட்டு இந்த வீட்லயே நிரந்தரமா டேரா போட்டுடலான்னு நினைக்கிறேன். அத நடக்க விடாம தடுக்கிறதால நீதான் கோவிலுக்கு போட்ட மாலைய கழட்டி நீ நினைச்சத சாதிக்கலான்னு பாக்குற. இதுல நான் அசிங்கமான வேலை பாக்குறேனா இல்ல நீ அசிங்கம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா தமன்னா இப்ப என்ன பிளான் தான் பண்ணிருக்கா? டேய், இத்தனை நாளா கூட இருந்து உனக்கு அவளை பத்தி தெரியலையே மனு. சரி சொல்றேன். அந்த பூவை எப்படி கலர் மாத்துறதுன்னு முதல்ல யோசிப்போம். உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லு. யோசிக்கிறேன். வாமா தமன்னா. ஏய் எதுக்கு என்ன வர சொன்ன? மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டு கொல்லதான். என்ன சொன்ன? பயப்படாத. நீ பண்ற இந்த அசிங்கமான காரியத்துக்கு அத்தை தான் நான் செஞ்சிருக்கணும். இருந்தாலும் என்ன பண்றது, ஏதோ ஒண்ணு அத்தை செய்ய விடாம தடுக்குது. ஏன்னு தான் தெரியல. ஏய் என்ன நக்கலா போன் பண்ணி வான்னு சொல்லிட்டு பெரிய இவ மாதிரி மாடியில இருந்து தள்ளி விடுவேன்னு சொல்ற? என்ன கொழுப்பா? ஏய் உனக்கு இல்லாமையா இப்படி எல்லாம் வேலை பண்ணிருக்கிற? நீ அம்மா பெரிய கேடி. என்ன இங்க இருந்து குதிக்க சொன்னவதானே நீ? நீ போய் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா என்ன? ஆமா, பொம்மி பொம்மின்னு கதை விட்டுக்கிட்டு ஒட்டு மொத்த வீடியோ ஏமாத்திட்டு இருக்கற. அதுக்குதான் உன்னை குதின்னு சொன்னேன். 2 நாளைக்கு முன்னால ஜஸ்ட் மிஸ். இல்ல உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறி இருக்கும். ஏய் ஏய் சும்மா நிறுத்து. ஜான்சி மேடம் அன்னைக்கு எனக்கு உண்மையை கண்டறிகிற டெஸ்ட் பண்ண மாதிரி உனக்கும் பண்ணிருந்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அசிங்கம்லாம் வெளியே வந்துருக்கும். ஃப்ராடுத்தனம் பண்றதெல்லாம் நீ, எனக்குள்ள இருக்கிற அசிங்கம் வெளியே வந்துருமா? பேசுபடி பேசுவ. எல்லாம் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. அப்போ இருக்கிறி உனக்கு. ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சுன்னு. அந்த மாதிரிதான் இருக்குது இப்ப நீ பண்றது. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளார வந்தேன்னு எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் தெரிஞ்சுது. நீ தாடிகாரனை கைக்குள்ள போட்டுக்க பார்த்து அவ சிக்கலானதும் பொம்மி அக்காக்கு டார்ச்சர் குத்துந்தவ தானே நீ. இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்? என்ன இதெல்லாம் எப்படா அவளுக்கு தெரியும்னு யோசிக்கிறியா? இன்னும் நிறைய விஷயம் வெளியே வரும். வெயிட் வெயிட். ஹே ஃப்ராடு, உன்னை பிடிக்காதுன்னு சொன்னா செத்து போன பொம்மிக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குன்னு கதை கட்டுறியா? என்னது அது கதையா நிஜமான்னு ஒரு நாள் தெரியும் தம்மனா கண்ணு.
அத விடு. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி அசிங்கமான வேலை எல்லாம் பண்ணிருக்கிற? என்ன பிரச்சனையா? என்னது? நான் அசிங்கமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனா? என்னடி வளர்ற? நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ என்ன பார்த்து கேக்குறியா? நீதாண்டி சித்தார்த்தி ஏமாந்த நேரமா பார்த்து அவன் கிட்ட புள்ளைய வாங்கிட்டு இந்த வீட்லயே நிரந்தரமா டேரா போட்டுடலான்னு நினைக்கிறேன். அத நடக்க விடாம தடுக்கிறதால நீதான் கோவிலுக்கு போட்ட மாலைய கழட்டி நீ நினைச்சத சாதிக்கலான்னு பாக்குற. இதுல நான் அசிங்கமான வேலை பாக்குறேனா இல்ல நீ அசிங்கம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹாப்பி பர்த்டே அஞ்சலி. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே அஞ்சலி. ஹாப்பி பர்த்டே அஞ்சலி. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே அஞ்சலி. தேங்க்ஸ் டாக்டர். அஞ்சலி, நீ ஆசைப்பட்ட மாதிரி தமிழ் வந்தாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நீ சாப்பிடணும். தமிழ் என்ன சாப்பிட வச்சிருவா. இங்க பாருங்க தமிழ். சொல்லுங்க டாக்டர். அஞ்சலி உங்க மேல உயிரிய வச்சிருக்கா. உங்களை பிரிஞ்சு அவளால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. கூட இருந்து பாத்துக்கோங்க. டாக்டர், அஞ்சலி இப்ப நார்மலா இருக்கா. தமிழ் வந்ததும் ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றா. கொஞ்ச நேரம் மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். தேங்க்யூ டாக்டர். எழில், அதான் அஞ்சலி குணமாயிட்டான்னு டாக்டர் சொல்றாருல, அவளை இங்க இருந்து போக சொல்லு. மனு, என்ன பேச்சு பேசுற? எழில், டாக்டர் என்ன சொன்னாருன்னு பார்த்தல? தமிழால தான் அஞ்சலிக்கு குணமாகிட்டு இருக்கு. உன்னோட மனசுல தமிழ் பொய் சொன்னவ, ஏமாத்திருக்கா, நல்லவ கெட்டவ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. எனக்கு அது முக்கியம் இல்ல. ஆனா தமிழ் இல்லைன்னா அஞ்சலி இல்ல. எனக்கு அஞ்சலி முக்கியம். அஞ்சலி எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தமிழ் அஞ்சலி கூட இருக்கணும். தமிழ் நம்ம கூட தான் இருப்பா. ஆண்டி, அஞ்சலி குழந்தை ஆண்டி. இந்த வயசுல பாக்குற எல்லாத்தையும் ஆசைப்படதான் செய்யும். ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து வளர்க்கணும். பொய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. இத பார்த்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி தானே வரும். கேர் டேக்கரே ஒழுங்கா இல்லனா குழந்தைங்க எப்படி ஒழுங்கா இருப்பாங்க? மனு, தமிழ் பேரு மட்டும்தான் மாத்தி சொல்லிருக்கா. அவ ஏதோ ஒரு நோக்கத்தோட நம்ம கிட்ட இத சொல்லல. அவளுக்கு இருந்த ஏதோ ஒரு காரணத்தாலையும் அவளோட மாமா மேல இருந்த பயத்தினாலையும் அப்படி சொல்லிருக்கா. ஒரு 2 நாள் அவ இல்லாம இருந்தா குழந்தைங்க சரியாயிருவாங்க ஆண்டி. இதெல்லாம் சின்ன விஷயம்தான், நான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு நாள்ல உயிர் போய் உயிர் வந்துச்சு. 2 நாள் எல்லாம் தமிழ் இல்லைன்னா அஞ்சலி நிலைமை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. யோசிச்சு பார்க்க முடியாது. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல ஆண்டி. உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல மனோ. குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். யார் என்ன சொன்னாலும் சரி, தமிழ் நம்ம வீட்டுல தான் இருப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவ இனிமே மேல் ரூம்ல தங்க கூடாது. கீழே தங்கிக்க சொல்லுங்க. ஏன்பா, அவ அங்க தங்கினா தானப்பா குழந்தைங்களை பாத்துக்க முடியும். அம்மா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் அவளை உள்ள அலோவ் பண்றேன்னா இவளை நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அவளை பார்க்கும் போது அவ என்கிட்ட சொன்ன பொய் தான் எனக்கு ஞாபகம் வரும். அஞ்சலிக்காக மட்டும்தான் நான் சரின்னு சொல்றேன். எனக்குள்ள இருக்கிற கோபம் என்னைக்கும் போகாதம்மா.
அம்மா, உங்களுக்காக எப்படி சில விஷயங்களை ஏத்துக்கிறனோ அதே மாதிரி எனக்காக நீங்க சில விஷயங்களை ஒத்துக்கணுமா? அந்த பொண்ணு என் ரூம் பக்கத்துல தங்க கூடாது. நான் வெளியில போறப்போ வர்றப்போ அவ என் முன்னாடி வந்து நிக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல திரும்பவும் சொல்றேன், அஞ்சலியை தவிர வேற எந்த குழந்தைகிட்டயும் அவ இங்க பேசக்கூடாது. தமிழ் மத்த குழந்தைங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா அவங்கள யாருப்பா பாத்துப்பாங்க? மனோகரி இருக்கல்ல, அவ பாத்துப்பாமா. ஷியோர் எழில், உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். தமிழ் உன் முன்னாடி வரக்கூடாது, அவ்வளவுதானே? வேணும்னா என்னோட ரூம்ல தங்கிக்க சொல்லு, நான் மேல வந்து தங்கி குழந்தைங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். எங்களுக்காக ஒரு டைம் தமிழை மன்னிச்சிருங்க டாடி. அப்பா உன்னை முடிவு பண்ணா அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். உங்களுக்கு நான் இருக்கேன், நான் உங்களை நல்லா பாத்துப்பேன். நான் சொன்னா சொன்னதுதான். இனி இந்த தமிழ் உங்க கேர்டேக்கர் கிடையாது. மேல அவளுக்கு இடமும் கிடையாது, அவ்வளவுதான். நீ இங்க இருக்க அவன் சம்மதிச்சதே பெரிய விஷயமா? நீ கீழே தங்கிக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மூர்த்தி சொன்ன மாதிரியே இந்நேரம் அந்த முருகனை பிடிச்சி லாக் பண்ணிருப்பான். போய் இறங்கின உடனே பலன்னு 4 அற விடணும் அவனை. அப்பதான் என் மனசுல இருக்கிற ஆத்திரம் தீரும். ராஸ்கல் என் வீட்டுக்குள்ள வந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். நீ முருகனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா ஓ 2 அண்ணனுங்களும் எப்படி நடந்துப்பாங்கன்னு யாராலையும் யோசிக்க முடியாது. என்கிட்ட கை கட்டி நின்று சம்பளம் வாங்குற வேலைக்காரன் நீ எனக்கு சரிக்கு சமமா உட்காந்து என் வீட்டுல வந்து சம்மந்தம் பேச நினைக்கிறியா? என்ன திமிர்றா? இருறா வர்ற. நந்தினி மேடம், நீங்க அனுப்பி வச்ச சென்னை டீம் உங்க மருமக மகாவை தூக்கிட்டாங்க. இப்படி தலையும் இல்லாம பாலும் இல்லாம மொட்டையா சொல்றா. சென்னை டீம்னா எந்த டீம் தூக்குனாங்கன்னு சொல்லவே இல்லையே இவ. இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு அனுப்பின மெசேஜுக்கும் ரிப்ளை இல்ல, போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் இருக்கு. ஒரு அப்டேட்டும் கொடுக்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கா அவ? இதுல தேவையில்லாம அந்த சாமியார் வேற இன்னைக்கு விக்ரம் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிருக்கான். இந்த பசங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே ஒன்னும் புரியலையே. டேய் பசங்களா, அங்க திருச்சியில என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தனும் ஒரு மெசேஜும் போடல.
பைரவி மட்டும் மகாவை தூக்கிட்டீங்கன்னு வாய்ஸ் நோட் போட்டிருக்கா. ஆனா அவளை யார் தூக்குனா, எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க? அந்த விக்ரம் கதை என்ன? ஒரு அப்டேட்டும் கிடையாதுடா. உடனே ரிப்ளை பண்ணுங்க. மேடம், நாங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியால தேடிட்டு இருக்கோம். எப்படியோ 2 பேர்ல ஒருத்தரை தூக்கிடுவோம் மேடம். மேடம், நாங்க விக்ரம் இருக்கிற இடத்த சுத்தி வளைச்சிட்டோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல தூக்கிடுவோம். நீங்க ஆன்லைன்ல இருங்க மேடம். இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. மேடம், திருவற்றியூர் சேகர் டீம் தான் மகாவை தூக்கியிருக்காங்க மேடம். அவங்க உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலையா மேடம்? சேகர் டீம் தான் தூக்கி இருக்காங்களா? அப்புறம் ஏன் அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முருகேசன் பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கானே. டேய் சீனு, இங்க வாடா. என்னப்பா? அந்த மளிகை கடை முருகேசன் இருக்கான்ல, இன்னும் நாம கொடுத்த காசை அவன் திருப்பி தரல. அவனுக்கு உடனே ஒரு போனை போட்டு எப்ப காசு தருவான்னு கேளு. அப்பா, இதெல்லாம் முடிஞ்ச எல்லாருமே போட்டுமேப்பா. ஒரே சத்தமா இருக்கு. டேய், அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுதுடா. இப்பவே கேளு. சரிப்பா. சீக்கிரம். நாம கேட்டா அவன் ஏதாவது ஒரு சால்ஜாப் சொல்லுவான். சீனுனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கேட்பான். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே யார் நமக்கு போன் பண்றா? ஹலோ, நான் ரகுராமையா வீட்ல இருந்து கடன் பாக்கியை வசூல் பண்ண சீனிவாசன் பேசுறேன். ஹலோ சீனு, நான் மாயா. யாருக்கோ போன் பண்றதுக்கு பதிலா நீ எனக்கு மாத்தி போட்டுட்ட. உனக்கு தான் போட்டேன், மாத்தி எல்லாம் போடல. கடன் பாக்கின்னு சொல்ற? ஆமா, லவ் பண்ற, ஐ லவ் யூன்னு எப்பயாச்சும் சொன்னியா? அத வசூல் பண்ணதான் போன் பண்ணேன். ஐ லவ் யூன்னு சொல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ போன வை. நீ நேர்ல சொல்ல கூச்சப்படுறேன்னா நான் போன்ல கேக்குறேன், சொல்ல. நேர்லயும் கிடையாது, போன்லயும் கிடையாது, நீ போன வை. ப்ளீஸ் மாயா, அது ஒரே ஒரு முறை சொல்லு. நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடுறேன். டேய் சீனு, என்ன அவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? கெஞ்சறானா? டேய், பணத்தை கொடுத்தது நாமடா. அவனை நல்லா மிரட்டி கேளு, அப்பதான் அவன் பணம் தருவான். சரிப்பா சரிப்பா, கேளு கேளு. ஏய், இப்ப நீ சொல்ல போறியா என்ன? சொல்ல போறியாவா? ஏப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? அவன் என்ன சொல்றதுக்கு இருக்கு? குடுக்க போறியா இல்லையான்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா கேளு. எப்போ தரேன்னு சொல்ல போறியாப்பா கேட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, கேளு கேளு, உன் பாணிலேயே கேளு. சரிப்பா. பார்த்தேல, எங்க அப்பாவே கேட்க சொல்றாரு. சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா ஒரு கிஸ்ஸாது கூட. என்னது கிஸ்ஸா? இதெல்லாம் உங்க ஊர்ல சகஜம் தானே. நான் உங்க ஊர் முத்தம் கூட கேட்கல, நீ இந்த ஊர் முத்தம் கூட அது போதும். எந்த ஒரு முத்தமும் கிடையாது, மரியாதையா போனவே. ப்ளீஸ் மாயா, போன்ல தானே கேக்குறேன், கொடுத்தாதான் என்ன? அதெல்லாம் எதுலயும் கொடுக்க முடியாது. என்னடா சொல்றான்? இப்போ அவனை கொடுக்க முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்ல சொல்லு, மத்ததெல்லாம் நாம பாத்துக்கலாம். கொடுக்க முடியுமா முடியாதா அதை சொல்லு. முடியாது போடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய்,
ஏய் 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 சீனு இரு இரு ஏய் சீனு டேய் பாத்தியா? நீ சம்மா காமிச்சிட்ட பாத்தியா? ஏய் பசங்களா இதுக்கு சிரிக்கிறீங்க? சீனு மாமா கால் தடிக்கு போய் மயக்க மேல விழுந்துட்டாரு. என்னடா பாத்து போறது இல்லையா? வசூல் பண்றதுக்கு இவ்வளவு வேகமாவா போவ? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வசூல் பண்ணிக்கலாம்ல? டேய் உஷாராரா. பார்த்து தான்ப்பா போனேன். ஆனா பசங்க கார் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களா, அப்படியே வந்துட்டேன். ஆமா, நீ வசூல் பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு மொட்டை மாடிக்கு வந்த? அது 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 இல்லப்பா, ஒரு பொருள் ஒண்ணு எடுக்கணும், அதான். சரி சரி சரி, சீக்கிரம் போ. அப்புறம் அவன் கொடுக்கறதையும் கொடுக்காம போயிருவான். சரி போ. சரிப்பா. அம்மாடி, எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கு, நான் போறேன். டேய் பார்த்து விளையாடுங்க. என்ன திட்டம் போட்டு மொத்தம் கொடுத்துட்டானே. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன்னோட வைஃப் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எங்க போறான்னு உன்கிட்டயாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல, பட் இப்பதான் கால் பண்ணேன். ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிருக்கலாம், வந்துருவேன்னு சொன்னான். வெளியில இருக்காளாம், ஆனா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டாளாம். வாட் இஸ் திஸ் சேது? வீடுனா ஒரு டிசிப்ளின் இருக்க வேண்டாமா? மகா, துரையும் கூட தானே போயிருக்கா. இப்ப எதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்க? அண்ணே, சீதா முன்ன மாதிரிலாம் இல்லண்ணே. வாயும் வயிறுமா இருக்கால்லண்ணே. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்காகவாது நேரத்துல சாப்பிட்டு நேரத்துல தூங்கணும். ஆமா, உங்களுக்கும் எனக்கும் தான் அக்கறை. அவ யார பத்தி கவலைப்பட்டா? எல்லாம் அவ இஷ்டம்தான். என்ன ஏதுன்னு ராம் தட்டி கேட்கறதே கிடையாது. அவளை கேட்க வேண்டியவங்களே கேட்கறது இல்ல. நாம எல்லாரும் இந்த வீட்ல மகா பேச்ச மீறவே மாட்டோம். ஆனா அவளை கூட அந்த சீதா மதிக்கிறதே இல்ல. எல்லாம் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. சீதா, என்ன இது? இந்த கோலத்தால இந்த நேரத்துக்கு எங்க போயிட்டு வர?
பாத்தியா? பதில் சொல்றாளான்னு பாத்தியா? ஏய் தையக்காரி, உன்னதான் கேக்குறான். எங்க போய் ஆடிட்டு வரேன்னு கேக்குறான். சீதா, என்னம்மா இதெல்லாம்? ஒன்னும் இல்ல மாமா, கோயிலுக்கு தான் போயிட்டு வரும். மீரா நில்லு. இந்த ராத்திரியில அம்மன் வேஷம் போட்டு அவ எங்க போயிட்டு வரா? அம்மன் வேஷம் போட்டுக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு தான் போவாங்க. ராம் கூட ஒன்னா வாழணும்னு சீதா வேண்டிக்கிட்டாலாம். வேண்டுதல நிறைவேற்ற கூட நான் போனேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா சேது, நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. ஜாதக பிரச்சனையில இருந்து எந்த சாமியும் நம்மளை காப்பாத்தாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ராமுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா அவன் உயிருக்கு தான் ஆபத்து. மகா, அதுக்காக கட்டிக்கிட்டு வந்த பொண்ணை கைவிட சொல்றியா? அதெல்லாம் முடியாது. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா பார்க்கலாம். அண்ணே நில்லு. நீயும் தானே சீதா கூட போயிட்டு வந்த, எங்க போனீங்க? ஐயோ, என்ன போய் சொல்லணும்னு வேற தெரியலையே. கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சீதா போய் சொல்றா. இந்த நேரத்துல ஊர்ல எந்த கோயில் திறந்திருக்கோம்? உண்மையை சொல்லுங்க. கோவிலுக்கு போனோம்னு சீதா சொன்னால, கோவிலுக்கு தான் போனோம். ஒரஞ்சினா அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். அதான் எந்த கோயிலு? அது சிவன் கோயில். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீதா, இப்ப எதுக்கு நீ அவசரப்படுற? ஜோசியர் சொன்னதை கேட்டா நிச்சயமா ராம் புரிஞ்சுப்பான். நீ தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத. என்னங்க, வீட்ல மகாவுக்கும் சீதாவுக்கும் மோதல் வளர்ந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனா யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தான் தெரியல. வேற யாரு? மகாதான். அவளோட பவர் வேற யாருக்கு இங்க இருக்கு? முக்கியமா சீதாவுக்கு ஏதாவது பவர் இருக்கா என்ன? அவளுக்கு எந்த பவரும் இல்லதான். ஆனா இது வரைக்கும் அவ தானங்க ஜெயிச்சிட்டு இருக்கா. என்ன கேட்டா இதுல 50-50 சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவேன். நீ சொல்றதும் யாருன்னு பாருங்க. என்ன மகா, இந்த நேரத்துல துப்பாக்கி கூட வந்திருக்க? நாங்க உனக்கு எதிராக எதுவும் பண்ணவே இல்லையே. மகா, என்ன இது? நடு ராத்திரியில துப்பாக்கியோட வந்திருக்க? எங்களை ஷூட் பண்ண போறியா? வாயை மூடுங்க. என்னாச்சு மகா? அந்த சீதா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டா. அந்த ஜோசியரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ராம் உயிருக்கு ஆபத்துன்னு நான் நம்ப வச்சதை அவ கண்டுபிடிச்சிட்டா. அப்படின்னா அந்த ஜோசியர் சொன்னது பொய்யா? நாங்க அத நிஜம்னு நினைச்சிட்டோமே. எல்லாரும் அப்படிதான் நம்பினாங்க. ஆனா என்னால சீதாவை நம்ப வைக்க முடியலையே. அவ நேரா போய் அந்த ஜோசியரை பார்த்து உண்மைய வர வச்சுட்டா. காலையிலேயே அந்த ஜோசியர் வந்து நம்ம வீட்ல எல்லா உண்மையும் சொல்ல போறோம். அப்போ உன்னோட கதை முடிஞ்சுதா மகா? முடிய கூடாது. அதுக்குதான் இங்க வந்த. விடிஞ்சா அந்த ஜோசியர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அத நாம தடுத்தே ஆகணும். எப்படி மகா? எப்படி தடுக்க முடியும்? பேசாம போன் பண்ணி மிரட்டி விட்டுறேன். இல்ல, சீதா அவனை டீப்பா நம்ப வச்சிருக்கா. அம்மன் வேஷம் போட்டு ஏமாத்திருக்கா. அது நிஜம் அம்மன்னு அந்த ஜோசியன் நம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் மகா? வெறும் போன்ல மிரட்டுனா அவன் பணிய மாட்டான். நேர்ல போய் தான் அவனை மிரட்டணும். நீங்க தான் அதை செய்யணும்.
நானா? ஆமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஷோ ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறா. அக்கா எங்கேயுமே இல்லக்கா. என்னாச்சுடி? மண்டபம் ஃபுல்லா தேடிட்டமா, காணுமா. போன் பண்ணி பாரு எங்க இருக்கான்னு கேளு. மா அவளுக்கு தான் ஃபோன் பண்றேன், எடுக்க மாட்றாமா. ஷோ கடவுளே, ஷோ என்னடி இது புது குழப்பமா இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படி எங்க தான் போனா? பிருந்தா உன்கிட்ட ஏதாவது சொன்னாலடி? கடவுளே. இல்லக்கா என்கிட்ட எதுவும் சொல்லல. ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிடலாமா? இல்லடி, அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அதுக்கு இல்லம்மா, அவர்கிட்ட சொன்னா அட்லீஸ்ட் அவராவது ஏதாவது சமாளிப்பார்ல. ஷோ என்னமா பண்றா இருக்குடி. நான் போய் சொல்றேம்மா. வீரா வீரா. இல்லம்மா நமக்கு டைம் இல்லம்மா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. அவர்கிட்டயாவது நம்ம விஷயத்தை சொல்லிடலாம்ல. வா, யோசிக்காதம்மா, வா. கேளுமா. என்னாச்சு? கல்யாண பொண்ணு எங்க? இல்ல கண்மணி, கண்மணி பக்கத்துல போயிருக்கா, வந்துருவா. பக்கத்துலயா? ஏமா கல்யாணத்தை இங்க வச்சுட்டு பக்கத்துல என்ன வேலை? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம என்ன விளையாடுறீங்களா? ஊரை கூட்டி பந்தல போட்டு பகுமானமா சொந்த பந்தத்தை வர வச்சுட்டு மாப்பிளைய மணவர வரைக்கும் ஏத்தி உட்கார வச்சுட்டு பக்கத்துல போயிருக்கலாமே. பக்கத்துல எங்க போயிருக்கா ஒழுங்கா சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைங்க, அவ வந்துருவா, பக்கத்துல தான் போயிருப்பா. எங்க போயிருக்கானே தெரியாதா? அப்புறம் எப்படி வந்துருவான்னு சொல்றீங்க? ஒருவேளை உங்ககிட்ட மட்டும் ரகசியமா எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காளோ? தெரிஞ்சா சொல்லுங்க கேப்போம். முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ரெடி ஆகி மணவரையில உட்காந்து தாலி கட்டிக்க வேண்டியவ எங்கேயோ போயிருக்கா, எங்கேன்னு தெரியல, வந்துருவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க. இதுக்கு மேல மூடி மறைச்சு என்ன பண்ண போறீங்க? கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே பொண்ணு ஓடி போயிட்டான்னு. அப்புறம் என்ன தயக்கம்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வாசிக்கிறது நிறுத்துங்க, நிறுத்துங்க. நடக்காத கல்யாணத்துக்கு மேளமும் தாளமும் ரொம்ப அவசியம். வள்ளி, என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரலனா? கல்யாண பொண்ணு எங்கன்னு அவங்கள கேளு. பார்த்து பார்த்து பொண்ணை கொண்டு வந்தல்ல, ஏதோ பக்கத்துல போயிருக்காமா. பக்கத்துல தாலி கட்டிக்க வேண்டிய நேரத்துல பக்கத்துல எங்க போயிருக்கான்? என்னமோ கட்டிக்க இருந்த புடவை காணாம போச்சு, வாங்க போயிருக்காங்கிற மாதிரி மூஞ்ச பாவமா வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? என்ன ஏன்னா கேக்குற திரும்ப திரும்ப? அவங்க கிட்ட பொண்ணு எங்கன்னு கேளு. வீரா, கண்மணி எங்கம்மா? சார், கண்மணி. சொல்லுமா, கண்மணி எங்க? அது கண்மணி கண்மணி காணும் சார். காணமா? பொண்ணு ஓடி போச்சாம்பா, பொண்ணு ஓடி போச்சான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், உண்மையை சொல்லு. உங்க அக்காக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? இல்ல ராகவனை பிடிக்கலன்னு போயிட்டாங்களா? இந்த பாரு, பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு, மண்டபம் வரைக்கும் வந்து எல்லாருக்கும் அசிங்கமா போச்சு. உனக்கும் அத்தைக்கும் நல்லதாவே யோசிக்க தெரியாதா? அக்கா ஓடி போறதா இருந்தா எதுக்கு நான் இவ்ளோ கடன் வாங்கி இவ்ளோ ஆடம்பரமா செஞ்சிருக்கணும்? எங்க எல்லாருக்கும் செலவு வைக்காம அவ ஃபர்ஸ்டே ஓடி போயிருக்க மாட்டாளா? சும்மா என்ன ஏதுன்னே தெரியாம இவனும் இவங்க அத்தையும் பேசுவாங்க. இல்ல அவங்க இங்க பாரு, கண்மணி முழு மனசோட தான் உங்க அண்ணனை கட்டிக்க சம்மதிச்சா. அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க.
முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கும்போது பொண்ணை காணா வேற என்ன நினைக்கிறது? இங்க பாரு, 1000 காரணம் இருக்கலாம், ஆனா நீங்க நினைக்கிற காரணம் கிடையாது. எங்க சூழ்நிலை பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா? உங்க அத்தையும் உங்க சொந்தக்காரங்களும் தாம் தூம்னு குதிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பாத்தியா? என் அம்மாவும் தங்கச்சியும் எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியல. எங்க போயிருப்பா? நீ போ. ஏய், நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறக்காண்டியெல்லாம் சொல்லலை. நீ அதை புரிஞ்சுக்கோ. இதவர், நான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். இந்த கல்யாணம் நடக்கும், அவள் தான். நீ தைரியமா இரு. ஆமா, கடைசி அண்ணி எங்க இருந்தாங்க? போன் பேசிட்டு தான் இருந்தான்னு சொன்னா. ரூம்ல டவர் கிடைக்கலன்னு அப்படியே போன் பேசிட்டே வெளியே வந்தான்னு பிருந்தா சொல்லிட்டு இருந்தா. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? தெரியாது பிருந்தா. தெரியல. அதுக்கப்புறம் யாரும் அவங்கள பார்க்கலையா? நான் சமையல் வேலையை பார்க்க பின்னாடி போயிட்டேன். அம்மா சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டாங்க. பிருந்தாவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டா. ரூம்ல யாருமே இல்ல. அவங்களுக்கு போன் வச்சு பாத்தியா? நிறைய தடவை போன் பண்ணிக்கிட்டே இருக்கானா போன் எடுக்க மாட்டா. போன் எடுக்க மாட்டேன்றாங்களா? போன் பேசிட்டு போயிருக்காங்க. பேசினது யாருன்னு தெரியல. அக்கா, என்னக்கா சொல்றான் அவன்? கண்மணி காணுங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒண்ணு இல்ல, அக்கா கிடைச்சிருவா, அழாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.